ஏக்கா, அந்த கிழவி சொல்லிச்சு இல்லையா ரேஷன் கடையில எல்லாம் குடிக்கியானி. நான் இப்பதான் பாத்திமா ஃபோன் பண்ணா பார்த்துக்கிடுங்க. கூட்டம் எல்லாம் கம்மியாக தான் இருக்கான். நம்மளும் போயிட்டு வந்துடுவோமா? ஆ சரி லட்சுமி, நான் சின்ன பொண்ணு வசந்தியுமே கூப்பிட்டுட்டு வரட்டா? நீ ஃபர்ஸ்ட் போறியா? வசந்தியை விட உமாளுக்கு விட பூட்டிதாக்கா கிடக்கு. நீங்கள் சின்ன பொண்ணுங்க வீட்டில் பாருங்க, அங்கே தான் இருப்பாளோன்னு நினைக்கேன். கூட்டிட்டு சீக்கிரமாக வந்துடுங்கக்கா. ஆ சரிம்மா, சீக்கிரமாக வரேன், நீ போ. ஆ சரி ராணியக்கா. இவ்விய முடரை இப்போ எங்கே போனவனு தெரியலையே. எங்கே போய் தேடுறதுக்கு? ராணியக்கா, ராணியக்கா, வசந்தி இங்கே வா. என்னக்கா, உங்கள் தோஸ்து உங்களை விட்டுட்டு தனியாக போகுது ஏன்? அது ரேஷன் கடையில் எல்லாமே குடிக்கானா. நீயும் உமாலும் வாயா, போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆ சரிக்கா, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஏன் நீங்கள் போகலையா முன்ன? நானும் அவ்வளோ கூட போயிருப்பேன், உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும் இல்லையா, அதனால தான் வந்தேன். சீக்கிரம் வந்துடுங்க, நாங்கள் முன்ன போகிறோம். ரேஷனில் நல்ல பெரிய கியூ நிற்குதான். அப்படியா? அப்படி ஒன்றும் சொல்லலையே. பாத்திமா இப்போ தான் போனாலும் அங்கே கூட்டம் ஒன்றும் இல்லை, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டீங்க. நம்மளும் போயிட்டு வந்துடுவோம். என்னெல்லாம் குடிக்கணும்? அரிசி பருப்பு உளுந்தெல்லாம் குடிக்கணும். உளுந்தா குடிக்கும்? ஆமாம் வசந்தி. ஏன்க்கா உளுந்து குடிக்கும்? அவன் உட்காந்து கொடுக்கலாம் இல்லையா? வாரியல்னா வாங்க, நான் போகிறேன். அவன் உளுந்து குடிக்கானா படுத்து குடிக்கானு அங்கே போய் தான் பார்க்கணும். ராணிகா, ராணிகா, நான் இப்போ என்னத்தை கேட்டுட்டேன், நீ எப்படி கோச்சிக்கிட்டு போறாவ? வர வர ராணியக்காளுக்கு மூக்கு மேலே தான் கோவம் இருக்கப்பா. உமா, 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 எங்க போனா? உமா, கூப்பிட கூப்பிட சத்தம் தராம எப்படி கடந்து உறங்கியா பாரு. அங்கங்கேயா களவு நடக்குது. எங்க இவளுக்கு புரியுது? உறக்கத்தை பாரு. உமா, உமா, ஏக்கா வாங்கக்கா. கொஞ்ச நேரம் படுக்கலான்னு வந்தேன், உங்களுக்கு என்ன பொறுக்கலையா? இப்படி வந்து எழுப்பி விட்றிய? ஏன் சொல்லுவானா? சொல்லுவா. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நானே கேட்டுட்டு என் பாட்டு போயிருக்கணும். உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் பத்தியா? சொல்லுவா நீ. அதான் வந்து எழுப்பி விட்டுட்டே இல்லையா? என்ன விஷயம் சொல்லுங்க. வா, ரேஷன் கடை போயிட்டு வருவோம். ராணியக்காலம் லட்சுமியக்காலம் பெய்யாச்சு, நம்மளும் போவோம். மழையா இருக்கக்கா, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப மடியா இருக்கு, நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்கு. வானகிலுவ சேர்ந்து போயிட்டு வந்தால் எதுவுமே தெரியாது, அப்புறம் தனியாக தான் போனோம் பார்த்துக்க. ஆமாம், அதுவும் சரிதான். சரி, பின்ன வாங்க போமா. சின்ன பொண்ணுகிட்ட சொல்லிட்டியா? சின்ன பொண்ணுகிட்ட இன்னும் சொல்லலை, நீ ஃபோன் பண்ணி தான் சொல்லணும். நீ எல்லாத்தையும் எடுத்து வை. அண்ணா அவளே வந்துட்டா இல்லையா? என்ன சின்ன பொண்ணு, போமா. ஏக்கா ரேஷன் கடை தானே, வாங்கக்கா போவோம். நானும் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், பார்த்துக்கிட்டுங்க. ராணிக்கால லட்சுமி காலம் முன்னாடி பெய்யாச்சு, வா நம்மளும் போயிட்டு வந்துடுவோம். சரி, பின்ன போவோம் வாங்க. என்ன லட்சுமி இது, இவளுக்கு பாத்திமலை பேச்சு கேட்டு நம்மளும் இல்லை சீக்கிரமா வந்துட்டோம். சே, இப்படி கூட்டமா இருக்கு. ஆமாக்கா, சே, அவளுக்கு பேச்சை கேட்டு வந்த தப்பா போச்சு. இப்போ இந்த சின்ன பொண்ணு உமா வசந்தி வந்து நம்ம கிட்டலே கோவப்படுவாளுவ. என்ன பண்ண, இந்த லைன்ல எல்லாம் நின்று இன்னைக்கு கிடைச்சாது. எப்படி என்ன ரேஸ் வாங்கிட்டு போக லேட் ஆயிடுறதுன்னு தான் நினைக்கேன். ராணிக்கா, அவ்வளோ கிளம்பி வார முன்னாடி ஒரு ஃபோனை பண்ணுங்களா? எல்லாரும் வந்துட்டு நம்மகிட்ட தான் மூஞ்ச காட்டிட்டு இருப்பாளுவ. ஆமா, அதுவும் சரிதான். என்னக்கா வந்துட்டியலா? பின்ன என்னக்கா, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னிய, வேலையிலெல்லாம் போட்டுட்டு ஓடி வந்தோம். ஆமா, நம்ம லைன் இங்க. லைன்லே என்ன நிக்கல, கூட்டத்தை பாரு, இங்க இருந்து அந்த மரத்தை தாண்டி போகுது. சே, நீங்க சொன்னேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு வேலையும் பார்க்காம ஓடி வந்தேன். இதுல எங்க போய் நிக்கிறதுக்கு? இன்னைக்கு நம்ம ரேசம் வாங்கிடுவோமா எப்படி? ஏக்கா, இனிதான் எனக்கு போய் சமையல் வேலையெல்லாம் பார்க்கணும்க்கா. இன்னைக்கு நடக்காது போல இருக்கு. ஆமா உமா, இன்னைக்கு கண்டிப்பா வாங்க முடியாது. நீ வேணா கிளம்புறியா? நாங்களும் இன்னைக்கு கிளம்ப தான் போறோம். ஏக்கா கொஞ்சம் நில்லுங்க, ஆரஞ்சு கலர் சேலை கட்டிருக்குல்ல, அந்த பொம்பளை கிட்ட கொஞ்சம் கேட்டு பாக்கி நில்லுங்க. அது எப்படி வசந்தி விடுவாவ? பின்னாடி இத்தனை பேர் நிற்கும் போது நான் முன்னாடி போட்டானே கேட்டா சண்டல்லையா வரோம். சும்மா இரு, வாய் எதுக்கு இருக்கு, கேட்டு பாக்கி. ஏக்கா, 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 உங்களை தான். வேண்டாம் வசந்தி, அந்த பொம்பளையே காது கேட்காத மாதிரிலே நிக்குது. சரியான பொம்பளைக்கா, நம்ம எங்க வரிசையில விட கேட்டுருமோனே காது கேட்காத போல நிக்கத பாருங்க. யாருமே வரிசையில விட மாட்டாவ. வாங்க, நம்ம இன்னை விட நாளைக்கே வரலாம். இந்த பாத்திமாளுக்கு பேச்சை கேட்டது தப்பு தான், வாங்க போலாம். ஆமா வசந்தி, வா போயிடலாம். சே, சின்ன பொண்ணு வேற சமையல் பண்ணிட்டு இருந்தா, எல்லாத்தையும் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டுட்டு வாணி கூப்பிட்டேன்.
சே அவளும் வந்தானா மாமியார்கிட்ட திட்டில்லாக இருக்கான். அப்படியா? சே என்ன பண்ண? சரி அவ வர முன்னாடியே நம்ம போயிடுவோம். ஆமாக்கா வாங்க. ரேஷன்ல ஒரு நேரமா டைமே கிடைக்காத மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒரே நேரம் வந்துல கூடியிருக்கியாவ. ஆமாக்கா, நம்ம அந்த பாத்திமலை பேச்ச கேட்டு வந்தது தப்புதான். ரேஷன்ல எல்லாம் வாங்கிட்டியா எப்படி? இல்லக்கா, இன்னைக்கு போலான்னு தான் இருக்கேன். நல்லா கூட்டமா மாமே. அப்படியா? அப்படியா? நான் போகும்போது கூட்டம் ஒன்றும் இல்லையே. நான் போனதும் வாங்கிட்டு உடனே வந்தாச்சு. ஐயே, நான் வேற ராணியக்கா லட்சுமி அக்காட்டெல்லாம் வாங்க போங்கன்னு சொன்னனே. அப்படியா? அவ எல்லாரும் போயிட்டாவ்ளோ? ஆமா, நான் காலையிலே சொன்னேன் போயிருப்பாவ. நீனே அப்ப போவலையா? புஷ்பாக்கா வா கீதா. ரேஷன் வாங்க போறீங்களா? இல்ல கீதா, ரேஷன் கடையில் ஒரே கூட்டமா பார்த்துக்க. நாளைக்கு போமா போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சு கொண்டு வந்துடலாம். நானும் அதை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா, நானும் உங்க கூட வரேன். சரி கீதா, வாங்கிட்ட சொல்லாமல போகும்போது கண்டிப்பா சொல்லி. புஷ்பா, விஷயத்தை கேள்விப்பட்டியா? நேற்று காலையில பால் வாங்க போன இடத்துல ஒருத்தன் யாருக்கு செயினி அறுத்துட்டு போயிட்டானா இல்லையா? அப்படியாக்கா? அது நம்ம ஊர்லயா? ஆமா, ஒன்ன விஷயமே தெரியாதா? அதான் வெளியே எங்கே போகும்போது கொஞ்சம் பார்த்துடுத்து போங்க. கள்ளம் எல்லாம் இப்ப திருட நிறைய இருக்கேன். நம்ம ஊருக்குள்ளே நிறைய நடக்குது பார்த்துக்க. நம்ம ஊர்லயே நீ தான் கொஞ்சம் நகையெல்லாம் போட்டுடுக்கிறியா? கொஞ்சம் கவனம் வேணும் பார்த்துக்க சொல்லி. சரிக்கா. சரிம்மா, நான் போறேன். சரிக்கா. ஏன்க்கா என்னாச்சு? பாத்தியா கீதா, நான் நகை போட்டிருக்கேனா? அது அவளுக்கு கண்ணுல நல்லா உறுத்துது போல. சொல்லிக்கிட்டு போறத பாரு. கொஞ்சம் பார்த்துடுத்து நட. நீ தான் அந்த ஊர்லயே நிறைய போட்டிருக்கியானே. எவ்வளவு திமிரு இருக்கணும் அவளுக்கு. ஆமா, அவளும் எல்லாம் தான் போட்டிருக்கியா. எங்க ஆளு யாராவது பார்த்துருவான்னு சொல்லிட்டு மூடி வச்சுக்கிட்டு திரியா. அதனால அவ எதுவும் போடலன்னு நினைச்சிட்டா இருக்கேன்னு நினைக்க பார்த்துக்கிடுங்க. திமிரு பிடிச்சவா எப்படி சொல்லிட்டு போறா பாரு. நானும் கவனிச்சேன்க்கா, அவளுக்கு சாதாவே உங்க மேல ஒரு கண்ணு தான். நீங்க தான் நெத்தியை சுட்டி வச்சிருக்கிறிய, நெக்லஸ் போட்டிருக்கிறியன்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் படம் காட்டிட்டு திரியுதுன்ட்டு அன்னைக்கே ஒரு நாள் சொன்னா பார்த்துக்கிடுங்க. பாத்தியா, நம்ம கிட்ட பேசும்போது பூனை மாதிரி பேசியது, நம்ம பின்னால என்னெல்லாம் பேசியான்னு பாரு. அதான் எவ்வளோ நம்ம முன்னாடி நல்லா தான் பேசியா, இவன் நமக்கு நல்லதுதான் செய்யான்னு யாரையுமே நல்லவா நினச்சி நம்பிடாதுங்க. நம்ம பின்னாடி பல விஷயங்கள் பேசவளவு பார்த்துக்கிடுங்க. சே, இந்த பாத்திமாவை நம்பவே கூடாது. பாத்தில ராணி அக்கா, காலையில் இந்த பாத்திமாளுக பேச்சை கேட்டுட்டு ரேஷன் கடையில் போய் காவல் கடந்ததான் மிச்சம். இன்னைக்கு காய்கறி வேற வாங்க போனோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கும் போக முடியாமல் ஆயிட்டு பாருங்க. ஆமாம், நம்ம நின்று இருந்தோன்னா இன்னும் ரேஷன் கடையிலே தான் நின்றுட்டு இருந்திருப்போம். நல்ல நேரம் திரும்பவாவது வந்தோம் பாரு. பின்ன காய்கறியாவது வாங்கிட்டு வந்துடுமா லட்சுமி? ஆமாம் பத்தியலாக்கா, சும்மா இருக்கிறதுக்கு போய் காய்கறியாவது வாங்கிட்டு வந்துடலாம். நாளைக்கெல்லாம் பூமாரி காலேஜ் கொடுத்துட ஒரு காய் வீட்டில் கிடையாது. பின்ன போயிட்டு வருமா? சரிக்கா. ரணிக்கா, ஒரு 5000 இருந்தால் தருவியலாக்கா? இந்த குழுவுக்கு வைக்கணும் பார்த்துக்கிடுங்க. குழு நமக்கு இப்போ இல்லை லட்சுமி, அடுத்த வாரம் தானே. நம்ம குழுவில் இல்லைக்கா, நான் பக்கத்து ஊரில் அந்த குழுவில் காசு எடுத்துருந்தேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா? ஆமாம் ஆமாம், அங்கே வைக்கணுமோ? ஆமாக்கா, ஒரு 5000 தாங்கக்கா, அடுத்த வாரம் தந்துடுறேன். என் கையில் பைசா இல்லை லட்சுமி. இவியல் வேற என்ன சம்பளம் கிடைக்கல பார்த்துக்க. இன்னைக்கு 3ஆம் தேதி தானே ஆகுது. அடுத்த வாரம்னா என்கிட்டே இருக்கும். அடுத்த வாரம்னா என்கிட்டே இருக்கேங்க்கா. இந்த பாலுக்குள்ள ரூபா எல்லாரும் தருவாவோ பற்றியலா? அடுத்த வாரம்னா இருக்கும். இந்த வாரம் தேவைப்படுதே. நாளைக்கு வைக்கணும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு 5 மணிக்குள்ளால வைக்கணுமா? ஏமனா, ஒரு வளர்ந்தவா தானே நீ, இப்படி வந்து டொய்ன்னு சொல்லிட்டு இருக்கியா? இன்னும் சின்ன பிள்ளைனியே நினைப்பு. ஆமாம், நான் என்னைக்கு சின்ன பிள்ளை தான். அதனால தான் எங்கள் அம்மா அப்பா எனக்கு சின்ன பொண்ணுனையே பேர் வச்சிருக்கவ. என்னைக்குமே சின்ன பொண்ணு. பெரிய காமெடி. சிரிப்போம். ரணிகா சிரிங்க, காமெடி சொல்லிட்டாலாம். ஆனால் நீங்கள ஒரு ஆளுவ தானா? ரேஷன் கடைக்கு போகும்போது ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டீங்களா? வேற எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு திருவிய. ரேஷன் கடைக்கு போனது ஒரு வார்த்தை சொல்லலை. நீ வேற சின்ன பொண்ணு. ரேஷன் கடைக்கு போயிட்டோமே ஆயிட்டு போனது ஒரு வேலை நடக்கலை. சரியான கூட்டம். பாத்திமா சொன்னாலேன்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம் பாரு. ஆமா, என்னை விட்டுட்டு போனா பின்ன நடக்குமா? லட்சுமி, சின்ன பொண்ணுகிட்ட கேட்டு வரா. ஒரு 5000 தானே கை மாத்த தாயம், அடுத்த வாரம் தாரேன். ஆனா என்ன லட்சு, யாருக்கிட்ட கடன் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது இல்லாம போயிட்டு பாருங்க. என்கிட்ட பெய்யும் என்கிட்ட கடன் கேட்கிய. ஏன் சின்ன பொண்ணு, ஒரு 5000 தானே அடுத்த வாரம் தாரேன். நீ இக்க நிஜமா
இவள்கிட்ட அந்த ஆட்டையை போட்ட ரூபா மட்டும் ஒரு 500 தேர்த்தி வச்சிருக்கேங்க்கா. மற்றபடி என்கிட்ட ஒரு 5 பைசா கூட இல்லைக்கா. என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்லியா? வர்க்கீஸு பாக்கெட்லேருந்து ரூபாயெல்லாம் எடுப்பியா? ஆமாக்கா, அது அவைய பேக்கெட்லேருந்து ஒரு 5 10 அப்படி அடிக்கிறது தான். மற்றபடி கடைக்கெல்லாம் போயிட்டு வரேன் தெரியுமா, அதில் கிடைக்க மிச்சம் பைசாலாம் குடிக்கிறது கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து ஒரு 500 சேர்த்து வச்சுருக்கேன். வேணா அந்த 500 தரட்டாக்கா? போன அப்புறம் 5000 கேட்டதில் 500 தரட்டான்னு கேட்கியா? ம், என்னத்தை பண்ண? சரி வாங்க, நான் உங்களுக்கு 5000 தானே ரெடி பண்ணி தரேன். எப்படியா 4 முடிக்கிட்டே இருக்கான், ஒரு வாட்டி போய் கேட்போம். யாரு? வசந்தி கிட்டையா? அவ இல்லைனியே சொல்லிடுவா சின்ன பொண்ணு. சும்மா போய் கேட்டு பார்ப்போங்க்கா. காய்கறி வேற வாங்க போனோமா, சீக்கிரம் கேட்டுட்டு வரீங்களா? ராணியக்கா, நீங்க காய்கறி வாங்க போக எல்லாம் ரெடி பண்ணுங்க. காய்கறி வாங்க என்கிட்ட பைசா இருக்கு. நான் வசந்தியை பார்த்து ஒன்று கேட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துடுறேன். நீங்களும் அங்கேயே வந்துடுங்க. ஆ சரி லட்சுமி. சின்ன பொண்ணு, வசந்தி கேட்டால் தருவாளாண்ணா? கேட்டு பார்ப்போங்க்கா. வாய் எதுக்கு இருக்கு, கேட்கறதுக்கு தானே. வாங்க போவோம். ஐயோ ஐயோ, ஹாப்பியா இருக்கு. என்ன வசந்தி, இன்னைக்கு உனக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ப்ளவுஸ் நம்ம சொன்ன மாதிரியே அழகா ஸ்டிச் பண்ணியிருப்பா. ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஃபஸ்ட் டைமா 6000 ரூபாய்க்கு. ஐயோ ஹாப்பியாக இருக்கு வசந்தி. அந்த ப்ளவுஸை வாங்கிட்டு வந்து அதில் உள்ள மாடலை பார்த்து லட்சுமி அக்காளுக்கு சொந்தத்தில் ஒரு பிள்ளைக்கு போட சொன்னாவ இல்லையா, அந்த பிள்ளை போட்டு நம்ம அந்த ரூபாயை வாங்கிட வேண்டியதான். இதுதான் பிஸ்னஸ் மைண்டு. என் முகத்துக்கும் அழகுக்கும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு அப்படி ஒரு அழகான ஒரு பட்டு புடவையும் கட்டிட்டு நான் நின்ன அப்படியே தேவதை மாதிரி இருக்க மாட்டேன்? இந்த ப்ளவுஸ் மட்டும் இவ அழகா ஸ்டிச் பண்ணியிருந்தானா, கிறிஸ்மஸுக்கு எடுக்கிற சாரியோட ப்ளவுஸையும் இவகிட்டே தான் கொடுக்கணும். முதல்ல போயிட்டு வந்துடும். வசந்தி, ஏன் ஏன் 4 முடி இப்படி பதறிய? ஏன் யாரும் இல்லை, ஏதாவது தின்னலான்னு ரெடி பண்ணியாலோ? அட போ சின்ன பொண்ணு, நீ வேற. எதார்ச்சியாட்டு பின்னாடி வந்து நின்னா பயப்பட மாட்டாவளா? அமைதியா வந்து 2 பேரும் நிக்கிறீங்க. இல்ல வசந்தி, சும்மாதான். எங்கேயாவது வெளியே போய் ஏதாவது கிளம்புனியா எப்படி? ஆமா, இல்ல. ஒன்ல ஆமான்னு மண்டையாட்டுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. என்ன 2 கட்ட இடையில நிக்கிறிய? ஆமாவா இல்லையா? இல்ல இல்ல, நான் எங்கேயும் போக கிளம்பல. நான் வீட்டில தான் இருக்க போறேன். வீட்டில் இருக்கிறதுக்கே இவ்வளவு மேக்கப்பா? போன அப்புறம் பொறாம பிடிச்சவளே. நான் எப்பவுமே அழகுதாம்னா, உனக்கு தான் பார்க்க வித்தியாசமா தெரியுதுன்னு நினைக்க வந்துட்டா குறை சொல்லதுக்கு. சரி கைமாத்தா, ஒரு 5000 இருந்ததுன்னா தாங்க, அடுத்த வாரம் திருப்பி தரலாம். 5000 ரூபாயா? ஏமண்ணா ஏதோ தந்து வச்சவ மாதிரி கேட்கியா? 5000 ரூபா? 5000 ரூபா பார்த்து பல வருஷம் ஆகுது. வந்துட்டா 5000 ரூபா தானே. வசந்தி, எனக்கு தாம்மா. நீ தந்தியனா அடுத்த வாரம் தந்துடலாம். எப்படியும் அடுத்த வாரம் பால் உள்ள ரூபாயெல்லாம் வரம் பத்துக்க தந்துடலாம். இருக்குன்னா தருவியா? என்ன லட்சுமி அக்கா, நீங்களும் விவரம் புரியாமல் பேசுறிய. அவள் தான் அறிவில்லாமல் பேசுறேன்னா நீங்களும் அப்படியா? என்கிட்டலாம் ரூபா இல்லைக்கா. சரி வசந்தி, உங்கள்கிட்ட இருக்குமா என்னதானே கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். சரி விடு, நான் ஏதாவது பார்த்துக்கிடி. இருக்குன்னா கொடுங்கக்கா, அடுத்த வாரம் தந்துருவாவ. இருந்தனா நான் ஏம்னா கொடுக்காம இருக்க போகிறேன். நிஜமா இல்லை, அதனால தான் சொல்லி. சரி பின்ன அதெல்லாம் விடுங்க. வரையலா, நாங்கள் சந்தைக்கு போகிறோம் காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு. வரையலா? இல்லை சின்ன பொண்ணு, எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி எல்லாம் இருக்கு பார்த்துக்க. நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, நான் வரல. சந்தையில் போய் வாங்கினா கொஞ்சம் மலிவாக வாங்கலாம்க்கா, வாங்க. வரலண்ணா, நீங்களே போயிட்டு வாங்க. சரி பின்ன வா சின்ன பொண்ணு, நம்ம போவோம். ஆமாம், உமா வரலான்னு கேட்ட பாரு. உமாவி அம்மையை விட்டு போயிருக்கேக்கா, நம்ம தான் போனோம். போயிட்டு வந்துடுவோமா? சரி சரி 4 முடி, நாங்கள் போகிறோம். நீங்கள் வரல இல்லையா? பாய். பாய் சின்ன பொண்ணு, பாய் பாய். வந்துட்டாவ 1000 ரூபா கூட 5000 ரூபா கூட. நீ சே, நானே ப்ளவுஸ் வாங்க போக 6000 ரூபா கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன். அதில் கொடுக்க முடியுமா? நல்ல நேரம் இவைய சந்தைக்கு தான் போகிறாவ. நம்ம நாகர்கோவிலுக்கு தானே போகிறோம். மாட்டோம் போயிடுவோம். வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சே போவோம். எப்படியும் பஸ் ஸ்டாப்பில் வச்சு பாப்பாவ. ஒரு அரை மணி நேரம் கழிச்சே போவோம். நமக்கு நீ எப்படி தான் வருவாவன்னு தெரியலம்மா. என்ன ராணியக்கா, யாருமே வந்துட்டீங்களோ? இல்லை லட்சுமி, நான் இப்போ தான் நானும் வந்தேன். ஆமாம், போன காரியம் என்னாச்சு? வசந்தி ரூபா தந்தாளா எப்படிம்மா? இல்லைக்கா, அவகிட்டேயும் ரூபா இல்லைன்னு சொல்லினா. அதான் என்ன பண்ணான்னு தெரியல. சரி விடுமா, நான் ஆனந்தக்கிட்ட கேட்டு பாக்கேன்.
அவன்கிட்ட ஏதாவது இருக்குன்னா வாங்கி தரேன்னா. ஆ சரி ராணியக்கா. நானும் நினைச்சேக்கா கண்டிப்பாக வசந்திக்கிட்ட இருக்கனே, ஆனால் நாலு முடிக்கிட்ட இல்லைன்னு நினைக்கேன். இருந்துச்சுன்னா லைட்டாக சிரிப்பில் காட்டி கொடுத்துறேன் பார்த்துக்கிடுங்க. ஆனால் எனக்கு அது பேசுறத பார்த்தா இல்லைன்னு தான் நினைக்கேன். என்ன எல்லாரும் சேர்ந்து பஸ் ஸ்டாப்ல நிக்கழுவ? எங்க கிளம்பிட்டாளுவ? என்ன ராணி எல்லாரும் கிளம்புன மாதிரி இருக்கு, எங்க போறிய? போகிற இடத்தெல்லாம் இந்த டைம் கீப்பர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமோ? அது இல்லம்மா, நான் எப்பவோ இங்கேயே தான் இருக்கேவா, நீங்க எப்பவாச்சும் வருவிய, எங்க போறிய யாது போறியன்னு சொன்னா எங்க மலிவு எங்க விற்பனை தள்ளுபடி எல்லாம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். கொள்ளாமே டைம் கீப்பரு. நாங்கள் காய்கறி வாங்க போகிறோம். காய்கறி வாங்க மண்டே மார்க்கெட் போகிறோம். காய்கறி வாங்க அங்கே போகிறத விட நாகர்கோயிலுக்கு வடசேரிக்கு போங்க, நல்லா மலிவுமா. என்னக்கா சொல்றிய? அங்கே நல்ல மலிவா? அட ஆமாம், என் மறுமூலம் மூலம் காலையில் தான் போய் நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்தாவுமா. 200 ரூபாய் போல் வாங்கியிருப்பாவ, 2 வாரத்துக்கு காணும். அதனால் சொல்லியேன். லட்சுமி, அப்போ நம்மளும் நாகர்கோயிலுக்கு போய் பார்ப்போமா? இந்த ஒரு வாட்டி அங்கே போய் பார்ப்போமே. ஆ சரிக்கா. என்ன ஹெல்ப்பு கேட்காமலே வந்து ஹெல்ப் பண்ணுறிய? எங்கேயும் திசை மாற்றி விட்றீங்களா எப்படி? எப்போ ஆமாம், நான் ஏன் உங்களை திசை மாற்றி விட போகிறேன்? எனக்கு தெரிஞ்சதை நான் அறிஞ்சதை சொல்லி, அப்புறம் உங்கள் விருப்பம். என்னக்கா என்ன பண்ண? இந்த ஒரு வாட்டி வடசையில் போய் பார்த்து பார்ப்போமா, லாபமாக இருக்கான்னு பார்த்தா நமக்கே தெரியும் இல்லையா? சரிக்கா, பின்ன போவோம். எங்கேயும் காணல இல்லையா? பஸ் ஏறி போயிருப்பாவ மண்டே மார்க்கெட்டுக்கு. நம்ம நாகர்கோயிலில் போய் ப்ளவுஸ் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுவோம். அவி அங்கேருந்து வரும்போது நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கணும். என்ன வசந்திக்கா தூரமா? அட வா கீதா. என்ன பார்க்கவே முடியல. இப்போ எல்லாம் எங்கேயுமே வெளியே போகிறது கிடையாதுக்கா. நான் உண்டு, என் வேலை உண்டு. மற்றபடி நான் என் வீட்டுக்குள்ளே இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பேன். யாருக்கு வீட்டுக்கும் போகிறது கிடையாது. அதனால தான் நீங்கள் என்ன பார்க்க முடியலைன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், நான் புஷ்பாவை கூட அடிக்கடி பார்ப்பேன், ஆனால் ஒன்று பார்க்க முடியலை. உடம்பெல்லாம் நல்லா மெலிஞ்செடுத்து போகிறா. அன்னையிலேருந்து விழுந்துலேருந்தே ரொம்ப உடம்பெல்லாம் தேஞ்சு கரைஞ்சி போறியே. என்ன பண்ணாக்கா, உடம்புல ஒரு சத்து இல்லைன்னு சொல்லியாவ. பார்ப்போம். எனக்கா ரேஷன் வாங்கிட்டீங்களா எப்படி? அதுங்க காலையில் போய் ரேஷன் கடையில் காவல் கிடந்தது தான் மிச்சம். இந்த பாத்திமாளுக்கு பேச்சை கேட்டு போயிட்டு திரும்ப தான் வந்தோம் பாரு. இப்போ என்ன பேச்சு உண்டா என்ன? நான் ஒன்றும் அவகிட்ட பேசுறது கிடையாதுக்கா, தேவையே இல்லை. தேவையில்லாமல் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கா, அப்படியே இருக்கட்டு. ஆமாம், உங்கள் கூட உள்ளதெல்லாம் பஸ் ஸ்டாப்பில் நிற்குது, எங்கே போகுது? எல்லாம் காய்கறி வாங்க மண்டே மார்க்கெட் போகிறாங்களாம். போட்டு நீங்கள் ஒன்றும் போகாதீங்கக்கா, காய்கறி வாங்க. நான் நாளைக்கு தோட்டத்துலேருந்து காய்கறி எல்லாம் கொஞ்சம் பாரில் பறிக்க போகிறேன். உங்களுக்கு தேவையானது நான் தரேனாக்கா. ஆ சரி கீதா. ஆமாம், தனியாக போன மாதிரி இருக்கு, உங்கள் தங்கச்சியை காணல? அவள் வீட்டில் இல்லை, அவள் அம்மை கேட்டு போயிருக்கியா. ஓ அப்படியா, சரிக்கா. சரி 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 கீதா, ஒரு வேலையாட்டு பார்வதிபுரம் வர போனோம் பார்த்துக்க, போயிட்டு வரேனா? ஆ சரிக்கா, போங்க. உமா வேற வீட்டில் இல்லையா? செல்வம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் ஆகட்டு, கால் பண்ணி கேட்கலாம். ஐயோ, உமா மட்டும்தான் போனாலும் இல்லை செல்வாவும் போனானு கேட்க மறந்துட்டனே. சரி, கால் பண்ணி கேட்டா அவனே சொல்ல போறான். என்ன ராணி அக்கா, லட்சு அக்கா நம்மள இங்க வர சொல்லிட்டு அவங்க அந்த ரூட்டு போறாவ. மாட்டுக்கு கொஞ்சம் முறை புண்ணாக்கு வாங்கணுமா, வாங்கிட்டு அந்த பக்கம் வரேன்னு சொன்னாமா, நம்ம இதில் வாங்கிட்டு நிப்போம், அவ வருவா. சரிக்கா சரி. வாங்கக்கா வாங்க, என்ன வேணும்? 1 கிலோ அரிசி, 3/4 கிலோ பருப்பு, 1/4 கிலோ சுண்டல். என்னக்கா நக்கலாட்டு பேசுறிய? காய்கறி கடையில வந்துட்டு அரிசி பருப்புன்னு கேக்குறிய? உங்களுக்கே தெரியுது தானே காய்கறி கடைனி, பின்ன என்ன வேணும்னு கேட்குறிய? நாங்களே பார்த்து எடுக்கலாம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக நில்லுங்க, அதுவே போதும். சரிக்கா சரி, பார்த்துடுங்க பார்த்துடுங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கவும் மாட்டா இந்த சின்ன பொண்ணோட. என்ன தம்பி, தக்காளி எல்லாம் கிலோ எவ்வளவு? தக்காளி கிலோ 60 ரூபாக்கா. ஏ கடவுளே, 60 ரூபாயா? வெளியெல்லாம் 50 ரூபான்னு சொன்னாவ, நீ என்ன 10 ரூபாய் ஏத்தி விக்கியா? ஏக்கா ஏக்கா என்னக்கா, நீங்க எடுங்கக்கா, லாஸ்ட் எல்லாம் சேர்த்து நம்ம விலை போட்டு தரலாம். கடைசியில் எல்லாத்தையும் விலை போடுவேன்னு தெரியும், இன்னும் இந்த கடையில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்ன ராணியக்கா? ஏ தம்பி, 1/2 கிலோ கேரட் எவ்வளவு? ஏக்கா 1/2 கிலோ கேரட் 40 ரூபா. நீங்க எதனால என்கிட்ட கேளுங்க, அவன் பேச மாட்டான். ஓஹோ, அப்போ நீங்கள் தான் இந்த கடை ஓனரோ? நீங்கள் சொல்கிறதா ரேட் அப்படி தானே? எல்லாரும் பேசி வச்சு தான் வியாபாரம் பண்ணுறியா? கொள்ளலாம் கொள்ளலாம். சின்ன பொண்ணு,
இந்த குடமிளகா, இந்த கோவக்காய், முட்டைகோசு, காலிஃப்ளவர் எல்லாம் பார்க்க அழகா இருக்கு. எல்லாம் நல்லா சத்து உள்ளது. இந்த பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போனா தின்னவா செய்து பாருங்க. ஆமாக்கா, அது நம்ம உள்ளதுதான். யாமுவா எல்லாம் கேரட்டே நான் ஏமாற்றி கொடுத்தா கூட தின்ன மாட்டேங்குது பார்த்துக்கிடுங்க. என்னத்தை கொடுக்குது தொழுக்கு? என்ன தம்பி, எல்லா காய்கறியும் பார்க்க பச்சை பசேல்னு அப்படியே இருக்கு. ஏதாவது மறந்துட்டு இருந்தாலும் தெளிப்பீங்களா எப்படி? எக்கா என்னக்கா இப்படி கட்டுட்டிய? என் மண்ணில் விளைஞ்ச காய்கறி எல்லாம் தனி டேஸ்ட் தான் தெரியுமா? இந்த அக்கா எல்லாம் இப்பவே கண்ணாடி போட்டிருக்கியாவ. அப்பவே சின்ன வயசுலயே என்கிட்ட வந்து காய்கறி வாங்கியிருந்தாவ நினைச்சிடுங்க, இந்த அக்காவுக்கு கண்ணாடியே தேவையில்லை. நல்லா தான் வியாபாரம் பண்ணுற தம்பி. நான் சின்ன வயசுலேயே கண்ணாடி போடலை. என் வீட்டில் மாமியார்னு ஒரு தலைவலி இருக்குது, அதுக்காக தான் கண்ணாடி போட்டுட்டு தெரியும். அம்மா இரு சின்ன பொண்ணு, வீட்டு கதையெல்லாம் எதுக்கு வெளியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா? சும்மாக்கா அவர் கேட்டாருன்னு சொன்னேன். சரி சரி சீக்கிரம் வாங்குங்க. சரிப்பா, இந்த முட்டைகோஸில் ஒன்று, காலிஃப்ளவரில் ஒன்று, கோவக்காயில் அரை கிலோ, குடமிளகாயில் அரை கிலோ, கேரட்டில் அரை கிலோ எல்லாத்துலேயும் போடும். சரிக்கா. போடுறது மட்டும் இல்லை, விலையும் கொஞ்சம் குறைச்சி எடுத்து போடு. நாங்கள் 2 பேரும் வாங்கியோம் இல்லையா? சரிக்கா, அதுக்கு என்ன எல்லாம் போட்டுடலாம். ஏனே அந்த அக்கா சொன்னதுல எல்லாம் எனக்கு அரை கிலோ போடுங்க. சரிக்கா. ஏனே இந்த சட்டையும் ட்ரௌசரும் எங்கேருந்து வாங்கினிய? நல்லா இருக்கு. இங்கதாக்கா, பக்கத்துல தான். நல்லா இருக்கா? ஆமா, யாராவது பப்பாளி வளைஞ்சிட்டு தூக்கிட்டு போயிடாம பார்த்துட்டு திருங்க. இருந்தாலும் இந்த அக்காளு கொஞ்சம் நக்கல் ஓவர் தான். சரி தம்பி போடு. சரிக்கா, என்ன எல்லாத்துலயும் போட்டுறீங்க. காய்கறி இங்கெல்லாம் கிடைச்சாது. இந்த மீன் கடையில் ஒன்றும் கிடைச்சாத காய்கறி. இவ சந்தையில் போய் வாங்கினாதான் கிடைச்சுமா. பெய்திக்கா வீட்டில் ஒருத்தி இருக்கியாலே, அவளுக்கு வயிறு பசிக்குமே, ஏதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு போவோம். ஒன்றும் கிடையாது. எவ்வளையாவது கம்மின்னு சேர்த்துருப்பா. உடனே போவோன்னு சொல்லிட்டு கிளம்பி பெய்யாச்சு. இதெல்லாம் எங்கே திருந்த போகுது? சே, எத்தனை வாட்டி தான் நம்மளும் புலம்பி புலம்பி பார்த்தாச்சு, திட்டி பார்த்தாச்சு. இந்த பையன்கிட்ட சொன்னாலும் அவனுக்கு தான் இதனால பிரச்சனை. என் பிள்ளை ஆஃபீஸ்லேயும் கஷ்டப்பட்டுட்டு வீட்லேயும் வந்து கஷ்டப்படுது. எதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்லாமல் வைக்க இவ தலைக்கு மேலே ஏறி போயிட்டு இருக்கியா. மணி இப்போவே 12. இனி மகாராணி எப்போ காய்கறி வாங்கிட்டு வந்து எப்போ சமைச்சி எப்போ சாப்பிட போகிறோன்னு எனக்கு தெரியலை. ஒரு கூட்டம் குழம்பும் தான் வச்சாமல் போனேன். ஒரு சோறையாவது வச்சாலா நான் கொஞ்சம் கஞ்சியாவது குடிச்சிட்டு கிடந்திருப்பேன். என்னத்த சொல்ல? யாரு? ஏக்கா ஏக்கா, ஏ வா சரஸ்வதி. என்னக்கா ஒரு மாதிரி இருந்தாக்கில் இருக்கிறிய? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. நான் ஏன் கோவப்பட போகிறேன்? நான் கோவப்பட்டாலே அதுக்கு காரணம் இந்த வீட்டில் யாரா இருப்பாவ? சி, சும்மா சும்மா சொல்லதுக்கே எனக்கு சிறையா இருக்கு. ஓஹோ, உங்கள் மருமூளா? நான் இப்போ தான் பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் ஏறி போகிறா. இப்போ தான் பஸ்ஸே ஏறியாளாக்கா. இனி இவ எப்போ காய்கறி வாங்கிட்டு வந்து எப்போ சமைச்சு தர போகிறான்னு தெரியல. ஏன்க்கா ஒன்றும் வைக்காம எடுக்காமலா போகிறா? ஆமாம்மா, வீட்டில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தால் சமைக்க முடியும்னு சொல்லிட்டு போயிருக்கு. ஒரு புளி தண்ணியை வச்சாது ஒரு ரசம் வச்சிருக்கலாமா? யாருக்கிட்ட சொல்லதுக்கு? சோரம் வைக்கல, ஒன்றும் வைக்கல. ஓ அப்படியா? அவ கூட லட்சுமியும் ராணியும் போகிற அளவு பார்த்துக்கிடுங்க. இனி எப்போ வராவ இடிக்கவனு தெரியலக்கா. ஓஹோ, கூட்டம் சந்தம் போகிறாவளா கூட்டம்? அப்போ இன்னைக்கு சாயங்காலம் வரை அவளை காண முடியாது, கையில் பிடிச்சவும் முடியாது. அவையெல்லாம் கூப்பிட்டவனு தான் வீட்டில் ஒன்றும் வைக்காமல் ஓடி இருக்கான்னு நினச்சேன். புத்தியே இல்லாதது. அவ்வளோ எல்லாம் அவைய விட்டு வீட்டு வேலையில் முடிச்சுட்டு வந்திருப்பாவ. இந்த வீட்டில் உள்ள கோம்பைக்கு அறிவு இருக்கா பாரு சரஸ்வதி. என்னக்கா உங்கள் கதையை கேட்டால் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. என்னத்தை சொல்ல? போனது நீ எப்போ வருதோ எப்போ வந்து சமையல் பண்ணுதான்னு எனக்கு தெரியலை. இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஆகக்கூடியதுன்னு எனக்கு கிடைமான்னு தெரியலை. நீங்கள் இங்கேருந்து புலம்புறிய. அவள் எவ்வளவு ஜாலியாக போனா தெரியுமா? அவள் போவா, அவளுக்கு என்ன? கஷ்டப்பட்டாளா வருத்தப்பட்டாளா? அவளுக்கு எப்பவும் ஜாலி தானே. அவளுக்கு கொண்டாடணும், கூத்தடிச்சணும், அவ்வளவுதான் அவளுக்கு வேலை. வேற என்னத்த? உங்களை நினைச்சாலே கஷ்டமா இருக்குக்கா. உங்க தங்கமான மனசுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு மருமோ வந்து கிடைச்சிருக்கியா பாருங்க. கடவுளே கடவுளே, என்னத்த சொல்ல? இததான் விதின்னு சொல்லுவான்னு நினைக்கேன். பாரு, உனக்கு தெரியுது, இந்த கடவுளுக்கு தெரியல பாரு. வருத்தப்படாதுங்கக்கா, பார்த்துக்கலாம். ஏக்கா, இங்கே தான் வசந்தியா? ஆமாம்மா, நான் தான் வசந்தி.
இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன் இல்லையா, ரெடி ஆகிட்டுன்னு ஃபோன் பண்ணீங்க. ரெடி ஆகிட்டா? ஆமாம் மேம், ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு. இன்னும் ஒரே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஹூக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ கொடுத்துருவோம். அதெல்லாம் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளவு? 6000 ரூபா தானா? ஆமாக்கா, ஒன்லி 6000 தான். ஜிபேயா ஃபோன்பேயாக்கா இல்லை கேஷா? எனக்கு அந்தந்த பேயெல்லாம் தெரியாதம்மா. கையில் ரூபா ரெடியாக இருக்குது, கையில் தந்தே வாங்கிட்டு போகிறேன். ஓகே மேம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. ப்ளவுஸ் ரெடி ஆயிட்டு. எப்பா வசந்தி, வாங்கிட்டு போயிட்டு உடனே முதல்ல நீ போட்டு பார்க்கணும். நீ ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு போட்டுட்டு அந்த ஊரில் வலம் வரணும். எல்லாருக்க கண்ணும் வா மேலே தான் வசந்தி இருக்கணும். எங்கே தச்சியே, எப்படி தச்சின்னு எல்லாரும் கேட்கணும். கூட இருக்கவே தான் நமக்கு வயசு கிண்டல் பண்ணியாவ. இன்னைக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டுட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும் முதல்ல. லட்சுமி, சரஸ்வதி கலவிய சும்மா சொல்லக்கூடாது பார்த்துக்க. காய்கறி ரேட்டெல்லாம் பரவாயில்ல தான் பத்தியா? ஆமாக்கா, சாதா வாங்குறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தான் இருக்குது. இனி வாரத்தில் ஒரு வாட்டி வந்து இப்படியே வாங்கிட்டு போயிடலாம்லக்கா. ஆமாம்மா, நல்லா சொல்லுவிய. உங்களுக்கு பஸ் ஒழுகு ஃப்ரீன்னு சொன்னதால இங்கெல்லாம் வந்து வாங்குறதும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணும். ஊரோளில் வாங்கியதெல்லாம் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் குறை சொல்ல முடியாதுல சின்ன பொண்ணு, கொள்ளலாம் தானே? ஆமாக்கா, கொள்ளலாம். சீக்கிரம் போயிருவோம்க்கா. என் மாமியார் என்ன திட்டிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்க பார்த்துக்கிடுங்க. ஏன் ஃபோன் பண்ணிச்சாவா மாமியார்? ஃபோன் ஒன்றும் பண்ணலக்கா, மூக்கு ரெண்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு சாதாவே என் மாமியார் என்ன திட்டுனாதான் மூக்கு எரியும். இது என்னென்ன சின்ன பொண்ணு, புது கதையா இருக்கு. மாமியாரை திட்டினா மூக்கெரியுமாமே? ஆமாக்கா, என் மாமியார் திட்டினா எனக்கு மூக்கு எரியும். அது உங்களுக்கு சொன்னா புரியாது. வாங்கக்கா, சட்டு புட்டுன்னு போயிடுவோம். சின்ன பொண்ணு, என் மூளை 2 சொல்லி விட்டாளுவ. சந்தைக்கு போனியல்னா கடையிலேருந்து ஏதாவது சமோசாவோ பழ பஜ்ஜியோ வாங்கிட்டு வாங்கனே. அந்த பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் உள்ள கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு மட்டும் போயிடுவோமாமா? சரிக்கா, வாங்கிட்டு போவோம். பின்ன போனோன்னே என் மாமியார் எதாவது சொல்லிச்சுன்னா ஒரு பழ வச்சே வாயில் வச்சா போதும். சின்ன பெரிய வாங்கிட்டு போவாங்க. ஏன் மூலம் சொல்லிதாக்கா விட்டா? நல்ல நேரம் ராணியக்கா ஞாபகப்படுத்தினிய. சரி வாங்க, பின்ன போகலாம். ராணியக்கா, கொஞ்ச நேரம் கூட ஏங்கல தாங்கக்கா, நானே வச்சுக்கிட்டேன். பரவாயில்ல லட்சுமி, இருக்கட்டு. அங்கே போய் 3 வரை பிரித்து எடுத்துக்கலாம் என்ன? சரிக்கா. ஏக்கா, அண்ணா நிக்கிறத பார்த்தா வசந்தி மாதிரில இருக்கு. எங்கம்மா? எனக்கு தெரியலையே. அண்ணா, அந்த டெய்லர் கடையில் பாருங்க. வசந்தி மாதிரி இல்லக்கா, வசந்தியே தான். வாங்க இப்போ என்ன யாதுன்னு கேட்போம். இவ நம்ம வரும்போது வீட்டிலே இருந்தா, இவ இப்ப நாகர்கோயிலுக்கு வந்தா? ஒருவேளை ஏதாவது சாதனம் வாங்க எடுக்க வந்திருப்பாமா. வா, நம்மளும் பஸ் ஸ்டாப்புக்கு தானே போறோம், அப்படியே போய் வசந்தியும் கூட்டிட்டு சேர்ந்தே போவோம். சரி பின்ன வாங்க. சாரி மேம், ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இந்தாங்க மேம் உங்களோட பிளவுஸு. சூப்பரா இருக்கு. எப்பா, ஃபர்ஸ்ட் டைமா ஆரி ஒர்க் பிளவுஸ். சூப்பர் சூப்பர். என்ன மேம், உங்களுக்கு ஓகே தானே? டபுள் ஓகே. சொன்ன அளவுல சூப்பரா சொன்ன மாடல்ல தைச்சிருக்கீங்க. இனி நான் எல்லா பிளவுஸும் உங்ககிட்ட தான் ஸ்டிச் பண்ண கொடுப்பேன். ரொம்ப தேங்க்யூ மேம். கஸ்டமரோட ரிவ்யூ தான் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். அமௌண்ட் எல்லாம் கம்மி பண்ண மாட்டீங்களா? நோ மேம், ஃபிக்ஸட் பிரைஸ் ஒன்லி 6000 தான். 6000 ரூபாயா? ஐயோ, எப்போ வந்தாலும்னு தெரியலையே. ஓகே ஓகே மேம், நைஸாக இருக்கு. இந்த அங்கே வச்சுக்கோங்க. நோ மேம், திரும்ப ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க? நீங்கள் ஆர்டர் கொடுத்த ப்ளவுஸு 6000 ரூபாய். காசு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இவா வேற நிலைமை புரியாம ஓ மேம் எஸ் மேம்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ முழுற ஏன் இப்படி வரைச்சி நம்மளை பாய்க்காளுவ? எஸ் மேம், உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுமா? இல்லை, இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்க ஒருத்தங்களாம் நார கிழிச்சணும். சின்ன பொண்ணு, ராணி அக்கா, லட்சுமி அக்கா, ஏன் இப்படி பார்க்குறிய? இந்த ப்ளவுஸ் அழகாக இருந்து எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். என்ன மேம், என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுத்த ப்ளவுஸு 6000 ரூபாய். ஓகே தானே சொன்னீங்க, இப்போ ஏன் மாற்றி பேசுகிறீங்க? அவளுக்கு இப்படி தான் இருந்தாக்கல இடையா மர கலன்றான். இவா வேற. ஏன் வசந்தி, ஒரு 5000 ரூபா கடன் கேட்டேன், இல்லைன்னு சொல்லி நிமிந்துட்டியே. இப்போ எப்படி 6000 ரூபா ஒரு ப்ளவுஸ் தச்சு போடியா? ஏக்கா, அது வந்து 4 முடி, சுயநலம் பிடிச்ச 4 முடி. உனக்கு வேற நான் சப்போர்ட் பண்ணேன் பாரு. ப்ளவுஸ் வாங்க மட்டும் உன்கிட்ட காசு இருக்கு. இனி எல்லாம் எங்க மூஞ்சிலே முழிச்சிடாத பாத்துக்க. ஆத்திரத்துக்கு தானே வசந்தி கேட்டா, இல்லைன்னு நிமிந்துட்டியே. மேம், நீங்கள் பே பண்ணிட்டு உங்கள் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். சே, இவா வேற நிலைமை புரியாம. இந்தாங்க உங்கள் ப்ளவுஸு. இன்னொன்று அடிப்பு வேண்டாம்.
ஆனா நீ இப்படி இருப்பானே நான் நினைச்சு கூட பார்க்கல வசந்தி. எப்பவும் எங்ககிட்ட வந்து தான் ஆகணும். 6000 ரூபா ப்ளவுஸு. நம்பி தானே வந்து கேட்டேன், இல்லைன்னே சொல்லிட்டாலே வசந்தி. நல்லா போடு. இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? இவ்விய ஆளாளாக்கில் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போறாவ. சொந்த காசுல தானே ப்ளவுஸ் வாங்கினேன். பொறாம பிடிச்சவள போட்டு. மேம் அமௌண்ட்டு. இரம்மா தாரேன். இவ வேற பரவாயில்லையே, காலையிலே மாடெல்லாம் குளிப்பாட்டி விட்டுருக்காரு. சரி சரி, நமக்கு ஒரு வேலை குறைஞ்சது நல்லது தான். மாட்டுக்கு வைக்கோல் எல்லாம் வச்சிருக்காரே. எதனால இந்த மாற்றம்? அஜிதாகிட்டே நல்லா பேசியாருன்னு தான் அந்த பிள்ளையும் சொல்லுது. ஒருவேளை மனசு திரும்பிட்டாரோ? திரும்பட்டு. என்ன லட்சுமி, காலையிலேயே மாடுகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கியா? ஆமாக்கா, நம்மகிட்ட பேசுறதுக்காக சில பண்ணியே இருக்கு. மாடுகிட்ட பேச யார் இருக்கா? அதனால தான் நான் பேசிட்டு இருக்கேன். யார பண்ணின்னு சொல்லியா? ஒருவேளை நம்மளையா இருக்குமோ? சே, இருக்காது. வாங்க, பால் ஊற்றி தாரேன். இருக்கட்டுமா. நேற்றுக்கு போனியே இல்லையா, காய்கறியெல்லாம் நல்ல மலிவாக கிடச்சா எப்படி? நான் சொன்ன இடத்துக்கு தானே போனியா? ஆமாக்கா, நீங்கள் சொன்ன இடத்துக்கு தான் போனோம். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. சரிம்மா. முதல்ல இதை தான் கவர் பண்ணணும். என்ன லட்சுமி அக்கா, காலையில் இங்கே வந்து நிற்கிறிய? ஏன், என் வீட்டில் தானே நிற்கியேன், வேற எங்கேம்மா நிற்கியேன்? எங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்கிய? நீ அத்துள்ள கோவம் தீரலை போல. அதில் லட்சுமி அக்கா, காசு கடன் கேட்டியிலே, கிடைச்சா எப்படி? கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா உனக்கு என்ன வசந்தி? பால் தானே வாங்க வந்தா, வா ஊத்தி தாரேன். என்ன வசந்தி, உன்னை இப்படி திட்டிக்கிட்டு போறா, நீ சிரிச்சுக்கிட்டு நிக்கியா? கோவம் வரவே செய்யலையா உனக்கு? வீடுங்க அக்கா, நம்ம லட்சுமி அக்கா தானே, இன்னைக்கு திட்டுவாவ நாளைக்கு பேசுவாவ. வீடுங்க. ஆமா, என்ன காசு கீசுன்னு பேசிக்கிட்டா? ஏன் லட்சுமி உங்கள்கிட்ட காசு ஏதாவது கேட்டாளா எப்படி? ஆமாம், கை மாத்த ஒரு 5000 ரூபா கேட்டாவ, அதான் விடுங்க. என்ன வசந்தி, இது பகல் கொள்ளையா இல்லையா இருக்கு? எத்தனை மாடு வச்சிருக்கியா, எத்தனை ஆடு வச்சிருக்கியா, எவ்வளவு கோழி வச்சிருக்கியா? எல்லாம் சும்மாவா இருக்கு? எல்லாத்தினாலுமே வருமானம் தானே அவளுக்கு. ஆனால் வாங்கிட்ட 5000 ரூபா கேட்க பாரு. பாத்தியலாக்கா, எப்போவோ என் கூட பேசுகிற உங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. கூட எப்போவுமே சுற்றிட்டு திரிவாவ. அவ யாராவது என்ன புரிஞ்சுக்கிட்டே அவ்வளோ பாருங்க. பார்த்தேம்மா பார்த்தேன். கொஞ்சம் இதோல்ட்டெல்லாம் பார்த்து எடுத்து நட. பாத்தியா, காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எவ்வளோ கோவத்தில் போகிறானே. வசந்தி, இங்கே பால் வாங்க வரையா? இல்லை நான் வேற வேலை இருக்கு, போட்டா எப்படி? சரி வாங்க, கூப்பிடுது. இந்தா வரேன்க்கா. என்ன ஒற்றுமையாக திரிவாளுவ? இவ்வளவுக்குள்ளேயே முதல் தடவையாக ஒரு முகக்கசப்பு வந்திருக்கு. இதை அப்படியே விடக்கூடாதே, கொஞ்சம் பெருசாக்கணும். போவோம், போய் பேசி பார்ப்போம். வசந்தி வாரியா எப்படி? ஏக்கா நான் வந்துட்டேன். ஏக்கா, ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேலா? காலையில் விடிய காலையெல்லாம் அங்கேயும் இங்கேயுமா கள்ளம் தெரியானா? அப்படியா? கூட இருக்கவே கள்ளனா இருக்கும்போது ஊரில் தெரியாதெல்லாம் நான் எப்படி விசாரிக்க முடியும்? நம்மளதான் சொல்லுது. சமாளிப்போம். ஏக்கா, அப்புறம் நேற்றுக்கு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு எப்போ வந்திய? கேட்கவே இல்லை, மறந்தே போச்சு, பார்த்துக்கிடுங்க. நாங்கள் எப்போ வந்தா உனக்கு என்ன? நீ பால் தானே வாங்க வந்தா, வாங்கிட்டு போயிட்டே இரு. சரிக்கா, ஊற்றி வைங்க, நான் வாரேன். என்ன லட்சுமி, உன்னை ஒரு மாதிரிலாம் பேசிக்கிட்டு போகிற இந்த வசந்தி? ஏதோ காசு கேட்டியாமாமே, அவகிட்ட போய் கேட்கியா? நான் என்ன பணத்துலையா மிதைக்கேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கியா? ஓஹோ, அவ்வளோ நேரத்துலேயே உங்கள்கிட்டையும் சொல்லிட்டாளா? இனி ஊர் உலகத்துல எல்லாம் அவள் சொல்லிட்டு தெரியட்டு. வேற என்னெல்லாமோ சொன்னா பார்த்துக்க. இந்த பணம் என்னங்கிட்ட இருக்குன்னு எல்லாரோட நினைப்பு. என்னெல்லாம் அவள் சொன்னாலும் என்கிட்ட சொல்லாதுங்கக்கா. பால் தானே வாங்க வந்திய, பாத்திரத்தில் வைங்க, ஊதி தாரேன். அவளை பற்றி ஏதாவது இவள்கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா தொடக்கத்திலே பேச்ச ஆஃப் பண்ணி விடியா? இதெல்லாம் எங்கே திருந்த போகுது? சும்மா சின்ன சண்டை வந்துடக்கூடாது, உடனே அதை பெருசாக்கணும், வந்துடுவாங்க. சரி அம்மா, ஊற்றி வை, நான் என்ன வாரேன். இந்த மாதிரி கிளவிய ஊருக்கு 4 இருந்தா போதும், ஊரு உருப்பட்டுறோம்மா. சே, இப்படி கையும் களவுமா மாட்டுவேனே நான் நினைச்சு கூட பார்க்கலையே. இவ்வளோ மண்டே மார்க்கெட்டு தானே போறேன்னு சொன்னாளுவ, எதுக்கு நாகர்கோயில் வந்தாளுவ? சே, கடையில் வச்சு வேற அவமானப்படுத்திக்கிட்டு போறாளுவ. ஐயோ, எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆமாம், நான் 6000 ரூபாய்க்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுத்தா என்ன, எடுக்கிறேன்னா இவ்வளோளுக்கு என்ன?
அதை ஏன் இவ்வளோ பைக்காளுவ? பக்கத்து வீட்டுக்காரின்னா கேட்ட உடனே கடன் கொடுத்துறணுமா? இது என்ன நியாயமாக இருக்குது? ஏன் தேவைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு ப்ளவுஸ் எடுக்க கூட உரிமை கிடையாதா? எல்லாம் அவங்க படியே தான் ரூல்ஸா? உன் மேலே தப்பதுலாம் இல்லை வசந்தி. நீ ஏன் மனசு தளரபடியா? அவைய வருவாவலாம் கேட்டோன்னு ரூபா கொடுக்கணுமா? இல்லைன்னா நம்ம நல்லவிய கிடையாதான். என்ன அவ்வளோளுக்கு ரூல்ஸ் அவ்வளோளுக்கு, நம்ம எதுக்கு மனசை தளர விடணும்? தைரியமாக வசந்தி. என்ன 2 நாள் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு பேசாமல் இருப்பாளுவ, அதைத்தான் சமாளிக்கணும். இல்வ வேற வீட்டில் இல்லை, சமாளிப்போம். வசந்தி அக்கா வா கீதா, வா வா உட்காரு. பரவாயில்லக்கா, நான் நிற்கிறேன். ஆமாம் என்னக்கா ஏதோ ஒரு மாதிரி வசந்தி இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு முணுமுணுத்துக்கிட்டே தெரியாளவ. என்னவா, என்னாச்சு? முணுமுணுத்துட்டு தெரியாளவளா? யாரு? என்ன கீதா, என்ன சொல்லியா? ஆமாக்கா, காலையில் லட்சுமி அக்கா வீட்டுக்கு பால் வாங்க போயிருந்தேன். அந்த டைமும் அந்த சரஸ்வதி பாட்டி என்னமோ கேட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் நானும் என்னமோ போய் கேட்டேன் பாருங்க. பால் வாங்க வந்த வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டி விட்டுட்டாங்க. ஏங்கக்கா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்ன? நீயே கேளு. வா கீதா உட்காரு, ஒரு கதை. நீயே கேளு கீதா. காலையில் லட்சுமி அக்கா ஒரு 5000 ரூபா தானி கேட்டாவ பார்த்துக்க. அப்போ என்கிட்ட கையில் சுத்தமாக காசு கிடையாது. நான் சொன்னேன் என்கிட்ட காசு இல்லைக்கா, என்கிட்ட நிஜமாவே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போனாவ பார்த்துக்க. அவையெல்லாம் கையில் காசு இல்லைன்னு தான் சொன்னாவ. ஆனால் காய்கறி வாங்க மட்டும் காசு எப்படி வந்துச்சோ அது நமக்கு தெரியல. நான் ஒரு ஆசையாட்ட ஒரு ப்ளவுஸு பிடிச்சிருந்து பார்த்துக்க. அப்போ நானும் நெட்டில் பார்த்தேன்னா அந்த ப்ளவுஸு நல்லா இருந்துச்சு. வெறும் 500 ரூபா தான். 500 ரூபா தான் வருது ஆரி ஒர்க் ப்ளவுஸு. சரி நமக்கு பிடிச்சதை தச்ச கொடுத்தோமே சொல்லிட்டு நானும் நாகர்கோயிலுக்கு போய் வாங்க போயிருந்தேன். 500 ரூபா ப்ளவுஸ் மறந்துடாது, 500 ரூபா. சரிக்கா, அதுக்கே சண்டை? நான் வாங்கிட்ட 5000 ரூபா கேட்கும்போது நீ எனக்கு தரல இல்லையா? உன்கிட்ட ப்ளவுஸ் வாங்க மட்டும் எப்படி 500 ரூபா வந்துச்சுன்னு சொல்லிட்டு டெய்லர் கடையில் வச்சு பார்த்துட்டாலும் இவ்வளோ கேங்கா? ஏன் நீங்கள் போகிறது எதுக்கு அவங்ககிட்ட சொன்னீங்கக்கா? நீ வேற கீதா, நான் போனதெல்லாம் அவ்வளோக்கு தெரியவே செய்யாது. நான் என்ன நினச்சேன்னா இவங்கெல்லாம் மண்டே மார்க்கெட்டு தான் காய்கறி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாளுவ. சரி இங்கே தானே போகிறான்னு சொல்லிட்டு நான் நாகர்கோயிலுக்காக போயிருந்தேன். நான் தச்ச கொடுத்தேன்னா நாகர்கோயில். இது அவங்களுக்கு தெரிய கூட செய்யாது. இவ்வளோ இடையில எவா குழப்பி விட்டான்னு தெரியல, நாகர்கோயில் வந்துட்டாளுவ. சரி இதில் எதுக்கு உங்கள் மேலக்கா கோவப்படணும்? அதுதான் கீதா, எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் என் காசில் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் வாங்கினது இவ்வளோ என்ன பிரச்சனை? மூஞ்ச தூக்கிட்டு இருக்கியாள் வாழலாக்கில் இருக்கட்டு. ஓ அப்படியா? காலையில் லட்சுமிக்கு வீட்டுக்கு பால் வாங்க போயிருக்கேன் பார்த்துக்க. என் மூஞ்சில் தானே பார்க்கல. பாலை ஊற்றி அந்த நடையில் வச்சுருந்து நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன். என்ன இவைய கேட்ட உடனே இவைய கூட சுற்றி ஆகுன்னு சொல்லிட்டு கடன் கொடுக்க நான் என்ன பணம் இல்லை மரத்திலே காய்க்குது சொல்லு. ஆமாக்கா, கூட இருக்கிறவங்க தான் நினைப்பாங்க அங்கே என்ன அவளுக்கு என்ன, அவள் ஆஹா ஓஹோன்னு இருக்கானே. நம்ம நிலைமை நமக்கு மட்டும்தாக்கா தெரியும், வேற யாருக்குமே புரியாது. சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. சொல்லி புரிய வச்சாலும் அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாவ. ஏன்னா அவங்க மனசில் அவங்க நம்மளை பற்றி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் நம்மனே அவங்களே கணிச்சிடுவாங்க. அதுதான் விஷயம். பாரு கீதா, எப்போவாவது பேசி நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கியா? எப்போவுமே கூட சுற்றி அவ்வளோ புரிஞ்சா வச்சிருக்கியாளோ பாரு. அதான்க்கா, எல்லாரும் உங்களை பற்றி பேசினாங்களா வசந்தி வசந்தின்னு தான் கேட்டு என்ன விஷயம்னு தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன்க்கா. சரி கீதா, உன்னோட அக்கறைக்காவது ரொம்ப நன்றி. ஆமாம், காய்கறி பறிக்க போனோன்னு சொன்னா இல்லையா? எப்போ? சாயங்காலம்க்கா, போகும்போது வாங்கண்ணா. சரி கீதா. எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா இருக்கியா? 6000 ரூபா ப்ளவுஸு வச்சாடியோட 500 ரூபான்னு சொல்லிட்டாளே. இவன் மேலெல்லாம் அவ்வளோ கோபப்படுறது தப்பே இல்லைதான். இவளுக்கு என்ன, இங்கே ஏதாவது கேட்டுட்டு ஊர் உலகத்தில் போய் உளரலான்னு வந்திருப்பா. அதுதானே வந்தது. நம்ம தான் ப்ளவுஸ் 500 ரூபான்னு சொல்லிட்டோம்ல, இவளுக்கு என்ன தெரியவா போகுது? பார்த்துக்கலாம். என்ன கீதா, விசாரிச்சியா? என்னவா, என்ன உள்ளுக்குள்ள பிரச்சனையா? ஆமாக்கா, பிரச்சனை தான். நம்ம கேள்விப்பட்ட மாதிரி அந்த ப்ளவுஸ் பிரச்சனை தான். ஆனால் விலை மட்டும் வசந்தி என்கிட்ட சொல்லி 500 ரூபா என் ப்ளவுஸு. 6000 ரூபா ப்ளவுஸுக்கா? ஏ கடவுளே, 6000 ரூபாயா? 6000 ரூபாய்க்கு ப்ளவுஸ் போடியாள வசந்தி? எப்பா, ரொம்ப வசதி தான் இந்த வசந்திக்கு. ஆமாக்கா,
அது எங்கே நம்ம ஏதாவது நினச்சிருவோன்னு சொல்லிக்கிட்டு 500 ரூபா ப்ளவுஸு திரும்ப திரும்ப பதிவு பண்ணியாலாம். 500 ரூபா நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வீடு வீடா போய் குழம்பு வாங்கிட்டு தெரியவா. இவ ப்ளவுஸு மட்டுமே 6000 ரூபாய்க்கு தச்சு போடியாளா. எப்பா என்னத்த சொல்ல. இதில் வேற சாயங்காலம் காய்கறி பறிக்க போகும்போது நானும் வரேன் அப்படின்னு நானும் வேற வழி இல்லாமல் வான்னு சொன்னேன். பாத்தியா, இருந்தா இந்த வசந்திய மாதிரி இருக்கணும். ஊர் உலகத்திலிருந்து குழம்பு வாசியில் என்ன உண்டோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தான் பைசாயை எவ்வளவு சேஃபா சேவ் பண்ணி வச்சிருக்கா பாரு. ஆமாக்கா, இந்த காலத்துல இப்படிப்பட்டவங்களுக்கு தான் வாழ்க்கை. இருந்தாலும் வசந்திக்கு இவ்வளவு இது ஆகாது. என்ன பூங்கொடி இங்கோடி வந்த மாதிரி இருக்கு? ஆமாக்கா, கடைக்கு போறேன். என்ன பூங்கொடி நீ கடைக்கு போற? ஏன் உன் வீட்டில் மாமியார் மைனியார் உன் வீட்டுக்காரர் உன் மாமனார் யாரும் இல்லையா? ஒன்ன கடைக்கு அனுப்பியிருக்கு. அதானே, நீ உன் வீட்டில் ஒரு நாளாவது கடைக்கு போயிருப்பியா? எப்படி ஒன்ன போய் கடைக்கு அனுப்பியிருக்கு? இருந்தாலும் உன் மாமியார் ரொம்பதான். இல்லைக்கா, என்னோட வேலைக்காக தான் நான் போகிறேன், மற்றபடி என்ன யாரும் அனுப்பலை. சரிக்கா, நான் வரேன். ஐயோ, ஒரு நிமிஷம் பூங்கொடி, உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷமா? என்ன விசேஷமா? என்ன விசேஷம்? இல்லை, உங்கள் அண்ணனுக்கு ஏதோ கல்யாணமாமா. அந்த பொண்ணு ரொம்ப வசதியெல்லாம் கிடையாதாமே. விசாரிக்காமல பண்ணிக்கிறிய கல்யாணம்? ஏக்கா, எனக்கு இப்போ இது விளக்கம் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லைக்கா. எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் போகிறேன்க்கா. ஏன் ஒரு நிமிஷம் நில்லம்மா. நீ ஆனால் எவ்வளோ சிம்பிளாக இருக்கியா? எவ்வளோ வசதியான வீட்டிலேருந்து வந்துக்கிட்டு இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறியே. சிம்பிளாக இருந்தால் சிம்பிளாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. நானும் கொஞ்சம் அடாவடித்தனமாக இருந்துச்சுன்னா அவளுக்கு என்ன ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறான்னு சொல்லுவீங்க. என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் இந்த ஊர் 4 விதமாக பேச தான் செய்யும். சரிக்கா, இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்லைம்மா, உங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ வாங்குறிய? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் யார்கிட்ட எதுவும் வாங்கவும் இல்லை. ஏன் இல்லை பூங்குடி, வேலை நிறைய கிடக்குக்கா. பாத்தியா புஷ்பா எப்படி போடுறானே? நல்ல திமிரு வீட்டுல குட்டி தான் இது. ஆமாம் ஆமாம், வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு இல்லையா, திமிரு இருக்க தான் செய்யும். ஆமாம், நீ என்ன திடீர்னு வீட்டில் விசேஷம் உண்டான்னு கேட்டா? நான் அவகிட்ட தான் கேட்கலான்னு நினச்சேக்கா. டக்குனி மாமியாருக்கு மூஞ்சி ஞாபகம் வந்துட்டு மருமகிட்ட ஏதாவது கேட்டால் நம்மகிட்ட ஆட்டத்து வந்துடக்கூடாது. அதான் உன் அண்ணனுக்கு வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு கதையை மாற்றிட்டேன். ஓ அப்படியா? சின்ன பொண்ணுங்க மாமியார் வேற வெளியே தான் இருந்து கதை பேசிகிட்டு இருக்கு. முதல்ல சின்ன பொண்ணை கவர் பண்ணும், அதுக்கப்புறம் ராணிய கலை லட்சுமி கலை பார்க்கலாம். இவ ஒருத்தையும் நம்ம பக்கம் இழுத்துட்டோன்னா மற்ற 2 பேரும் தானாக வருவாவ. சரி, ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஏன் எப்படி தெரிக்கியாலே? என்ன சின்ன பொண்ணு, ஏன்டா கோவமா இருக்கா? மரியாதையா வெளியே போயிருங்க. சரியான கோவத்தில் இருக்கேன். வந்துக்கிட்டு வேணி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒய்டா, என்னடா ஆச்சு? 4 முடி, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட நடிச்சதுங்க பார்த்துக்கிடுங்க. ரொம்ப ஓவரா பண்ணாதுங்க. சின்ன பொண்ணு, எனக்கு ஒன்று புரியவே இல்லைடா. ஆக்சுவலா வாயை உடைச்சிருவேன். ஒழுங்கா பேசுங்க. இங்கே பாருண்ணா சின்ன பொண்ணு. ஆமாம், எனக்கு ஒன்று புரியவே இல்லை. என் காசு என் பணம், நான் வந்து ப்ளவுஸ் வாங்கி அது என் ப்ளவுஸு. ஆமாம், இதில் எதுக்கு நான் அவங்க கேட்டன ரூபா கொடுக்குறேன்னு எல்லாரும் என்கிட்ட மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறிய? ஆபத்துக்கு ஒருத்தங்க கேட்டாவ, ஆனால் கொடுக்கவங்களால முடியல இல்லையா? அதுதான் சின்ன பொண்ணு, ஏன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதுங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி, அதை விடு. சரி, கொஞ்சம் போல் குழம்பு தாயா. சோறு வச்சேன், குழம்பு வைக்கல, கொஞ்சம் தாயா. குழம்பாக்கா? குழம்பு மட்டும் போதுமா, இல்லை கூட்டு பொரியல் முட்டை அந்த மாதிரி ஏதாவது வேணுமா? இருக்குன்னா கூடு, நான் சந்தோஷமா வாங்கிட்டு போறேன். இதுதான் சின்ன பொண்ணுங்கிறது. டக்குனி மறந்துட்டா பத்தியா? ஆமா, எல்லாம் சமைச்சியா எப்படி? ஆமாக்கா, இன்னைக்குதான் மீன் குழம்பம் வச்சு அவியல் கூட்டம் வச்சு ரசமும் வச்சு முட்டைகோஸ் கூட்டம் வச்சிருக்கேன். டேஸ்டா வேற இருக்குக்கா. வாவ், வெரி நைஸ்டா. மீன் குழம்பு கூட அப்படியே அவியல் கூட்டு வச்சு சாப்பிடும்போது வரும் பாரு ஒரு சந்தோஷம், வார்த்தையால சொல்ல முடியாது. எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரணுமா? எதுக்கு? அதான் நான் கேட்டேன் இல்லையா, கொஞ்சம் போல குழம்பு தானே. என் பணம், நான் வாங்கின மீன், நான் வச்ச குழம்பு என் வீட்டு கறி சட்டியில இருக்கு. அதையா உங்களுக்கு தரணும் நாய்? என்ன சின்ன பொண்ணு, விளையாட வச்சையா? நான் ஏன் விளையாட போறேன்?
உங்கள் பணம் உங்கள் காசு உங்கள் ப்ளவுஸு நீங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா என் பணம் என் மீன் நான் வச்ச குழம்பு நான் ஏன் கொடுக்கணும்? வாங்கக்கா வேலையை பார்த்துக்கிட்டு. சின்ன பொண்ணு, நோஸ் கட் பண்ணுறியா? இதுக்கு பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவா. முன்னாடியே வருத்தப்பட மாட்டேன், பின்னாடியே வருத்தப்பட மாட்டேன். என்ன உங்களுக்கு வந்த ரத்தம் அடுத்த வீட்டுக்கு வந்த தக்காளி சட்னியும்? பேசாமல் போயிருங்க. 4 முடி ஜம்ம காண்டில் இருக்கு உங்கள் மேலே. போயிருங்க. போகிறேம்னா போகிறேன். எல்லாரோடும் சேர்ந்து என்ன இன்சல்ட் பண்ணுறீங்களா? இன்சல்ட்டு பார்த்துக்கிறேன். ஆமாம், இவ பண்ணால் தப்பு கிடையாது, மற்றவிய அதே இவளுக்கு பண்ணால் தப்பான். வாயா வந்துட்டா குழம்ப கொடு நீ. பாவம் இவிய 2 நாள் நம்ம வீட்டில் இல்லாதோன்னா சாப்பாட்டு நல்லா கஷ்டப்பட்டிருப்பாவ. இன்னைக்கு எப்படியாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச ரெசிப்பியே சமைச்சு போடணும். அவங்க சந்தோஷப்படட்டு. ரொம்ப அசந்து தூங்கி எழும்பட்டு இன்னைக்கு எழும்பணுன்னா எல்லாமே அவங்க முன்ன ரெடியாக இருக்கணும். நல்லா சந்தோஷப்படுவாவ. உமா என்ன சின்ன பொண்ணுங்க சத்தமா இருக்கு? சின்ன பொண்ணு உள்ளவா. என்ன உமா, எப்போ வந்தா? உன்னை பார்க்கவே முடியல. நேற்று ராத்திரி தான் சின்ன பொண்ணு வந்தேன். ஆமா, ராத்திரி உனக்கு உன் மாமியாருக்கு சண்டையா நடந்து நல்ல சத்தமா கேட்டு. அதை போ சொல்லு. எப்பமா சண்டை போடியதுதான். நான் காலையிலே உன் வீட்டில் லைட்டு கிடந்தா அதான் என்ன அதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமா சின்ன பொண்ணு, நேற்று ராத்திரி வந்தேன் பார்த்துக்க. அதான் இன்னைக்கு காலையிலே எழும்பி அவியலுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்கலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன், நீ அத்தை சாயங்காலம் கூட கீதால் கூட நின்று பேசிருந்தாவளே. இப்போ எப்படி நீ உமா இருக்கும்போது எப்படி பேசினால நினச்சேன். என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்லியா? நேற்று சாயங்காலம் கீதாட்ட நின்று பேசிட்டு இருந்தானா? எப்போ? சோ கடவுளே, நம்ம வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் நம்ம தான் உளறிட்டோமோ? அது ஒன்றும் இல்லை உமா. நேற்று சாயங்காலம் புஷ்பாவும் கீதாவும் நிற்கும்போது செல்வானால வரும்போது ஏதோ கேட்டு பேசுனதை பார்த்தேன். வேற இவ்விய 2 மட்டும் இல்லை, புஷ்பாவும் இருந்தா. என்னத்தை இருந்தாலோ சின்ன பொண்ணு, இந்த கீதா கிட்ட 1008 வாட்டி விலக்கிட்டேன். வீட்டில் உள்ளவனுக்கிட்டையும் விலக்கிட்டேன். 2 பேரும் கேட்குற பாடில்ல. இனி என் சுயரூபம் எப்போ மாறுதுன்னு தெரியல பாரு. அன்னைக்கு 2 பேரும் செமையாக வாங்க போகிறாவ. அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். சரி சரி உமா, நான் போகிறேன். எங்கள் வீட்டில் கழுவி காலையிலேயே பாத்திரங்களை வெளியே தூக்கி போட்டுச்சு பார்த்துக்க. நான் போய் கழுவி வைக்கலன்னா அதில் ஒரு சண்டை வந்துடும். நான் போகிறேன்னா? சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு வேற சொல்லியா, நேற்று ராத்திரி பேசிட்டு இருந்தானே. நம்ம வந்தது கூட அவனுக்கு சந்தோஷம் இல்லாமல் மூஞ்ச எரிஞ்சு பிடிச்சிட்டு தான் நின்னான். என்னமோ இருக்குது, பார்க்குறேன். கண்டிப்பாக என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சமையலை பார்ப்போம். செல்வா, செல்வா, இவன் 4 முடியதுக்கு செல்வான்னு காலையிலே வரா. என்னன்னு ஒன்று போய் விசாரிச்சிரும். இவ காரியம் இல்லாம வரவும் மாட்டாளே. என்னமோ பிளானோட தான் வந்திருக்கா. போய்கிட்டு. என்ன செல்வா, தூங்கிட்டா இருந்தா? நான் வந்து எழுப்பி விட்டுட்டேனோ? ஐயா மைனியா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன மைனியோ சொல்லுங்க. ஆமா செல்வா, நான் லிஸ்ட் எல்லாம் நேற்றுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினேன். பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லல. எல்லாம் இன்னைக்கு சாயங்காலம் வாங்கிட்டு வந்துடுறேன் மைனியா. இழுவ வந்துட்டாளா? இவ எப்ப வந்தா? என்னதுங்க? மைனி கொஞ்சம் போல சாதனம் வாங்கி கேட்டாவ, அதான் சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லி. எது? மைனி சாதனம் வாங்கி கேட்டாளா? ஏன் நீதான் வாங்கி கொடுக்கணுமா? நிறுத்துவோமா? என்ன நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு ஏதாவது குறை வச்சனா அதை பத்தி கேளு. அதை விட்டுட்டு மைனிக்கு அது பண்றேன் இது பண்ணிட்டு ஏதாவது கேட்குற வேலையில வேண்டாம் பார்த்துக்க. அட புத்தி கெட்ட கோம்பையா, நான் சொல்லியத கொஞ்சம் கேளு. ஏன் உன் மைனிகிட்ட காசு இல்லைன்னு ஏன் நினைக்கியா? 6000 ரூபாய்க்கு ஆரி ஒர்க் பிளவுஸ் தைச்சு போட்டிருக்கியா, தெரியுமா உனக்கு?
பத்த வச்சுட்டா. பாரு செல்வா, என்னெல்லாம் சொல்லியா நீ? நான் என் குழந்தனாருன்னு ஒரு உரிமையில தான் கேட்டுட்டேன். வேண்டாம் செல்வா, ஒன்றும் வாங்கி தராத. நான் உனக்கு என்னெல்லாம் மெசேஜ் அனுப்பணும் அந்த சாதனங்கள் லிஸ்டெல்லாம் டெலீட் பண்ணிடு. படம் காட்டிடுவா, உடனே அப்படியே நடிச்சிருவா. யாமைனியோ, நீங்கள் எதுக்கு வருத்தப்படுறீங்க? நீங்கள் சும்மா இருங்க. நான் உங்களுக்கு வாங்கி தரத கணக்கு பார்க்கறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட எதுவும் கேட்கலாமைனி. நீங்கள் அவள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு கேட்கறதுக்கெல்லாம் வெக்கப்படவே செய்யாதுங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன் மைனி. வேண்டாம் செல்வா, வேண்டாம். எனக்காக நீயும் உமாலும் சண்டை போட வேண்டாம். வேண்டாம் செல்வா, விட்டுரு. என்ன மைனியோ, நீங்கள் ஒரு 4000 ரூபாய் போல் சாதனை எழுதியிருக்கிறியா? இதை என்னால் உங்கள் குழந்தைனாரு நான் என்னால் வாங்கி தர முடியாதா? நான் வாங்கி தரலாம். நீங்கள் அவ இவ இது சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, சரியா? இனிமேலெல்லாம் இதை பற்றி யாரும் கேட்க மாட்டாவ. உமா, சாரி உமா. விடுங்க மைனியா, நீங்கள் எதுக்கு அவள்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கிறியா? சாரி உமா, இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன். இங்கே பாருங்க, உங்கள் நடிப்பை வேணால் நீங்கள் அவங்கிட்ட நடித்து ஏமாற்றலாம். நான் எல்லாம் நம்பக்கூடிய ஆளே கிடையாது. நீங்கள் எப்பேற்பட்ட கள்ளின்னு எனக்கு தெரியும். பேச்ச நிறுத்துவோமா? விடு செல்வா, வேண்டாம், திட்டாது. நான் உங்ககிட்ட கேட்ட தப்பு தான். நான் நீ போகிறேன். நான் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன். மைனியோ, ஏன் நீங்கள் வருத்தப்படுறிய? என் குழந்தைனாரு தானே, என் தம்பி மாதிரி. நம்ம என்ன உதவியான அவன்கிட்ட கேட்கலான்னு நினச்சி தானே உரிமையாக கேட்டேன். அதுக்கு இப்படி இல்லாம திட்டணும். என்ன உமா, உனக்கு புத்திங்கிறது கொஞ்சமே கிடையாதா? என் மைனிகிட்ட என்ன பேசணும்னு தெரியாதா? ஆமா, நீ ஊருக்கே தானம் பண்ணி நீ என்னையுமே இப்படியே இரு. அவ ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு போடியா 6000 ரூபாய்க்கு. என்னால் இன்னைக்கு போட முடியுதா சொல்லு? சும்மா என் மைனிக்கே எல்லா விஷயத்துல அழுதுட்டு இருக்காத. உள்ள போ முதல்ல. இவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு நினச்சனே, ஏன் தப்பு தான். தொப்பி மண்டையனுக்கு குரல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. என்னன்னு தெரியலையே, மாட்டாமலா போயிடுவா. ச்சே, பாவம் மைனி. ஆசையோட எல்லாம் வாங்கி தருவேன்னு வந்தாவ, இவ வேற திட்டி விட்டுட்டா. ச்சே, இந்த பிரச்சனையில் கீதாவிட்ட ஒரு மெசேஜ் அனுப்ப கூட மறந்து போச்சு. காலையில் வேற தோப்பு கூட்டிட்டு போனோன்னு சொன்னா. உமா இருக்கா, வர முடியாதுன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிடுவோம். செல்வா, சர்ப்ரைஸ். என்ன செல்வா, இவ எப்ப வந்தா? அது அது வந்து கீதா. உமா உமா, ஏன் குரல்ல தடுமாற்றமா இருக்குது? ஏதோ பிளான் போட்டிருக்கான்னு தெரியும். என்ன பிளானு? நான் எங்க போறோம் எடுக்கணும் உங்ககிட்ட எதுவும் சொல்லணுமா? என்ன நீ வச்ச வடியால நாங்க நீ சொன்ன கேட்கறதுக்கு? எங்க போக பிளான் போட்டிருந்தான்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் பிளான் போடல உமா. சும்மா தான் அவன் வந்திருக்கா. என்னன்னு தெரியல, கேளு என்னன்னே. நடிச்சாத. நீ ஏன் செல்வ பயப்படுற? சொல்ல. தோட்டத்துக்கு காலையில கொண்டு விடுவேன்னு சொன்னேன். நீ இவ்வளோ பார்த்து ஏன் பயப்படுற? ஏன் கீதா, நீ என் ஃப்ரெண்டா இல்லை எதிரியா? ஏன் இப்படி மாட்டி விடியா? நீ அவளை பார்த்து பயப்படதான் செல்வா. அவங்க ரொம்ப தலைக்கு மேலே ஏறிட்டு போறா. உமா, அது ஒன்றும் இல்லை உமா. நீ எங்க போ. என்னடி பைத்திய பிடிச்சவளை, யாருக்க வீட்டுக்குள்ள வந்து நின்றுட்டு யார அதிகாரம் பண்ணியா? தீந்தா கீதா இன்னைக்கு. என்னடி பேசிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா? இங்க பாரு மஞ்ச மண்டை, இங்க பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத பார்த்துக்க. மேலே தூக்கி அப்படியே போட்டுருவேன். புரிஞ்சுக்க. என்கிட்ட எல்லாம் உன் வில்லத்தனத்தை காட்டிடவே செய்யாத. இதுக்கு மேல நிக்காத செல்வா, உன் உயிருக்கே ஆபத்து. பொம்பளை அடி நீ எல்லாம், பொம்பளை ரவுடி மாதிரி நடந்துக்கிற. ஏற்கனவே செம்ம காண்டில் உன் மேலே இருக்கேன். ஓடியே பெயிரு. இருக்கிற வெறிக்கு ஆளாயிராத. போடி மஞ்ச மண்டை. எப்படி நிக்கிறா பாவ செல்வா, இப்படி ஓடுறவங்கள பார்த்து. ஓடிட்டாளா? இவன் எங்க போனா? ஓடியா ஒளிர ஓடி. இன்னைக்கு வாரம் உன்னை தேடி பாப்போம் நீ ஏன் நானே. நேற்று ராத்திரிலேருந்தே இந்த தொப்பி மண்டையில நான் கவனிச்சுக்கிட்டு தான் வாரேன். ஒரு மார்க்கமாக என்னை பார்த்து பயந்து நிற்கியான். எதார்ச்சியாக வந்து நின்ன சந்தோஷம் அவன் முகத்தில் கொஞ்சம் கூட கிடையாது. அப்போ
இப்பவே நான் சுதாரிச்சுக்கிட்டேன் இல்லையா, இவன் எப்பேற்பட்ட கள்ளைன்னு வாரேன். பைக்லையா கூட்டிகிட்டு போவ பிளான் போட்டா, பைக் ஓட்ட கால் இல்லாமாக்கிறி வா. நீ அத்தைக்கு ராத்திரி ஒரே கலகல சத்தமாக கேட்டு வீட்டில் பேர பிள்ளையெல்லாம் விளையாடிட்டு இருந்தோ? ஆமாம்மா, ராத்திரி ஆனாலும் பிள்ளைகளுக்கு விளையாட்ட முடியலை. வீட்டுக்குள்ளே கிடந்து எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாவ. அவைய விளையாடிட்டு இருக்கட்டுன்னு நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். நல்ல சீரியல் போயிட்டு இருந்துச்சு. முக்கியமான கட்டம் வந்துச்சுமா, தொடரும்னு போட்டுட்டான். ஆமாக்கா, எப்போவுமே அப்படிதான். நம்ம இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்கும்போது உடனே தொடரும் போட்டுருவோம் பாருங்க. பிற வந்து சீரியலை பார்க்கவும் தோணாது. அடுத்த நாள் ஆவியதுரை ஐயோ எப்பாவன்னு மனசுக்குள்ளே ஃபுல்லாக ஓடிட்டுருக்கும் பார்த்தியலா. ஏன் என்னம்மா நீ என்ன பார்த்து அக்கானு கூப்பிடியா? நான் உன்னோட வயசு குறவு தான். உனக்கு முடி வெளுத்துருக்கு, எனக்கு முடி வெளுத்துருக்கு தான். ஆனால் எனக்கெல்லாம் வயசு எல்லாம் கிடையாது. உனக்கு எத்தனை வயசு? எனக்கு இன்னும் வர டிசம்பரில் தான் 48 பிறக்குது. உங்களுக்கு 48 வயசாகுதா? எனக்கு இனி அடுத்த வருஷம் ஆகஸ்டில் தான் 37 பிறக்கும் பாரு. குடும்பம்னு ஒருத்தன் ஊரு காலி பண்ணிட்டு போனானா இன்னொரு குடும்பம் அவனை பார்த்து ஈனி சிரிச்சிச்சான். அந்த கதை மாதிரி இருக்கு. என்ன அப்போ உங்களுக்கு இப்போ என்ன 36 வயசா? ஆமாம், நான் வந்து ஒன்றை காலம் வயசெல்லாம் கிடையாது. என்ன அக்கான்னு கூடாத, இப்போ யார் சொல்லி வேணா கூப்பிடு, அக்கா எல்லாம் வேண்டாம். என்ன ரொம்ப வயசாக காட்டுது. பல்லு போன காலத்தில் கலவிக்க கொழுப்ப பாரு. 36 வயசா? 36. என்ன பரமேஸ்வரி வா. என்ன இப்போ அடிக்கடி இந்த ஊர்லேயே ஒன்றை பாக்கிய மாதிரி இருக்கு. ஏன் வீடு கிடையாது மாறிட்டே எப்படி? அது ஒன்றும் இல்லைக்கா, என் பையனுக்கு இந்த ஊரில் தான் ஒரு பொண்ணை பார்த்துக்கிடுங்க. அதான் பொண்ணு எப்படி யாதுன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். பொண்ணு பார்த்துருக்குச்சலா? எங்கே? இந்த ஊருனா இந்த ஊர் இல்லைக்கா, பக்கத்து ஊர் தான். பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருக்கியாலாம். பையன் போகிற வர இடத்துல பார்த்துருக்கேன். அதான் கேளம்மா பொண்ணு என்ன படிச்சிருக்கு, அது படிச்சிருக்கு, எப்படி குடும்பம் எல்லாம் விசாரிங்கன்னு சொன்னான். அதான் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேம்மா. எந்த பொண்ணு எங்களுக்கு தெரியாமல் இந்த ஊரில்? யார் என்னன்னு விசாரிச்சியா? அடையாளம் சொல்லி தரவியே நம்மக்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்ல மாட்டாவ இல்லையாக்கா. ஊர் இதுதான். அப்போ ஆத்தா பேர் கூட எனக்கு சொல்லலை பார்த்துக்கிடுங்க. அப்போ நீ என்ன நம்பிக்கையில் எதை வச்சு விசாரிக்க போகிறா? பொண்ணுக்கு அம்மைய எனக்கு தெரியாமா. அது இல்லாமல் அவைய சொந்தக்காரையெல்லாம் பக்கத்தில் தான் இருக்கியாவலாம். அதான் யார் என்னன்னு விசாரிச்சுட்டு வரலான்னு வந்திருக்கேன். ஓ அப்படியா? தெரியலை. ஃபோட்டோ கிட்ட ஏதாவது இருக்கா எப்படி? இனி விசாரிக்க வீல்கிட்ட தான் கேட்டு பாப்பாலாம் இருக்கும். ஆமாக்கா, விசாரிக்க பொம்பளைகிட்ட தான் ஃபோட்டோ இருக்கும், கேட்டு பார்க்கேன்னா. அப்படி ஏதாவது உண்டுனா எங்ககிட்ட சொல்லு. இந்த ஊரில் எங்களுக்கு தெரியாமல் எதுவும் அசையாது. எக்கா இந்த ஊர் இல்லைக்கா, பக்கத்து ஊர். பக்கத்து ஊர் தான். பக்கத்து ஊர் மட்டும் இல்லை, பக்கத்து கிராமம், பக்கத்து நகரம், பக்கத்து மாவட்டம், பக்கத்து மாநிலம், பக்கத்து நாடு. எந்த கதையாக இருந்தாலும் எங்ககிட்ட கேளு, எங்களுக்கு தெரியும். சரிக்கா, கண்டிப்பாக கேட்குறேன். என்னக்கா அன்னைக்கு காசு ஏதாவது தேவைப்பட்டா பார்வதிட்டே கேட்க சொல்லுங்கன்னு சொன்னேன். சொன்னீங்களா எப்படி? எல்லாம் சொன்னோம்மா. அண்ணா அவளே வர, நீயே கேளு. என்ன பார்வதி, இப்போ ஆளை கையிலேயே பிடிச்ச முடியல, ஒரே ஓட்டமாக இருக்கியா? ஆமாக்கா, கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும் பார்த்தீங்களா, அந்த வேலையை தான் அங்கேயும் ஓடிட்டு இருக்குது. என்னக்கா காசு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுமா, நான் தாரேன். நானா என்னோட காசு இல்லை, தெரிஞ்சவங்க ஒருத்தங்கள்ட்ட இருந்து வாங்கி தரேன். சரியா? கேட்கலாம் கூச்சப்படாத. காசு இல்லை, நம்ம வாதுறது கேட்டால் தான் தருவோம் பார்த்துக்க. புரியுதா எப்படி? புரியுதுக்கா, தேவைப்பட்டா கேட்குறேங்க்கா. சரியாக்கா. உனக்கு எங்கள் பார்வதி தேவைப்பட போகுது. ஏன்க்கா தேவைப்பட்டா கேட்குற சொல்ல நீங்கள் ஏன் தேவைப்பட போகுதுன்னு கேட்குறிய? அவள் வீட்டு செலவு அவளுக்கு தானே தெரியும், உங்களுக்கு அப்படின்னா தெரியும். அது எப்படி பார்வதி கேட்டுருவா? மருமும் இப்போ ரொம்ப பெரிய இடம் இல்லையா, மாமியார்ட்ட கடங்காங்க எங்கேயாவது விடுவானா எப்படி? அதுதானே. எப்பா கல்யாணத்தை கடன் வாங்காமல் பார்வதி நடத்தியானா? மருமும் எவ்வளோ லட்சமாக கொடுத்தானோ. பொண்ணு போய் கேட்டிருப்பா, காசு கொடுத்துருப்பான் இல்லையா? கண்டிப்பாக கொடுத்துருப்பாவ. அதனால தான் பார்வதி இந்நாள் வரை நம்மகிட்ட கூட ஒரு 5 ரூபா 10 ரூபா தானே வரவே இல்லையே. போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். நீ ரொம்ப நீட்டாதுங்க வாய. நானும் என் பொண்ணுக்கு இந்த நிச்சயம் முடிஞ்ச நாள்லேருந்தே பார்த்துட்ருக்கேன். எல்லா நாளும் கூட்டமாக சேர்ந்து ஒரு மாதிரி பொடி வச்சு பேசிகிட்டு இருக்கிறிய. பார்வதி, இப்போ நாங்கள் என்ன சொல்லிட்டோம், நீ இவ்வளோ கோவப்படியா? நீயும் என்னம்மா சொல்லணும், அதான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நல்ல இடத்துல என் பிள்ளை சம்மந்தம் முடிச்சுட்டு நீ உங்கள் வயரெல்லாம் எரியுது. பேச்சில் எனக்கு தெரியல. வீட்டை சுற்றி இருக்கவளோ எல்லாம் பொறாம பிடிச்சவளுவ. சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணுமா? ஏன்க்கா சும்மா வந்தவள்கிட்ட சண்டை போட்டுட்டிய? பாருங்க, என் தொழிலையும் கெடுத்து விட்டுருக்க போல இருக்கு.
போ அப்புறம் உனக்கு அவளை பற்றி ஒன்றும் தெரியாது. அவள் நிறைய மருமன்ட்டு வாங்கியாச்சு. அதான் பற்றியா எவ்வளோ தைரியம் வீடை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போகிறாங்களாம். மருமோ என்ன அவ்வளோ பெரிய வசதியா? ஆமாம், அடிக்கடிங்க வரும்போதே காரில் தான் வருவோம் பாரு. பையன் வீட்டில் நல்ல வசதி. குட்டி சரியான ஸ்டார் ஆகும். பாத்தியலா குட்டிக்கு வச்சிருக்கையா கொடுத்து வைப்ப. ஆமாம் ஆமாம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனலில் தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்.